நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 11 மாவட்டங்களுக்கு விடுத்திருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிப்பு. சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கைது. நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு. நிர்மாண கைத்தொழில் அபிவிருத்தி அதிகார சபை மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. 30 கோடி ரூபாய் பெறுமதியான கஜமுத்துக்கள் மீட்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் 11 மாவட்டங்களுக்கு விடுத்திருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய மழை மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை முன்னறிவிப்பை கருத்தில் கொண்டு மண் சரிவு எச்சரிக்கை இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் சிரேஷ்ட விஞ்ஞானி கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். இதன்படி கண்டி மாவட்டத்தின் உடுநுவர மற்றும் துடும்புர கேகாலை மாவட்டத்தின் புலத்தோகப்பட்டிய மற்றும் யட்டியாந்தோட்டை மாத்தளை மாவட்டத்தின் பல்லேபுலம் மற்றும் அம்பன்கோரலை பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர பதலை மாவட்டத்தின் ஹல்துமுல்ல மற்றும் ஊவா பரணகம காலி மாவட்டத்தின் நெலுவ கம்பக மாவட்டத்தின் அத்தனகள்ள கண்டி மாவட்டத்தின் தெல்தொட்டு மற்றும் தொழுவ கேகாலை மாவட்டத்தின் மாவனெல்லு ருவான்வெள்ளு அரநாயக்க மற்றும் ரம்புக்கணி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகள் 1ஆம் கட்ட எச்சரிக்கையின் கீழ் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் குருநாகல் மாவட்டத்தின் அளவு மற்றும் ரீரிகம மாத்தளை மாவட்டத்தின் உக்குவில ரத்தோட்டை யட்டவத்து மாத்தறை மாவட்டத்தின் பிட்டபெத்தர மொனரகலி மாவட்டத்தின் மெதகம நுவரலியா மாவட்டத்தின் அம்பகமுவ ஹங்குராங்கெத்து வளப்பனை ரத்னபுரி மாவட்டத்தின் கலாவண இளம்பகே ஹெலியகொட மற்றும் வெளிகளப்புல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. களுத்துறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதி ஒருவருக்கு போதைப் பொருள் மற்றும் கைபேசிகளை வழங்க உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் களுத்துறை வடக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் வஸ்கடுவ பிரதேசத்தை சேர்ந்த 53 வயது சிறைச்சாலை அதிகாரி என போலீசார் தெரிவித்தனர். களுத்துறை சிறைச்சாலையில் உள்ள கைதி ஒருவருக்கு ஐஸ் ஹெரோயின் மற்றும் கைபேசி வழங்குவதற்கு தயாராக இருந்தபோது பாணந்துறையில் ஹிரணவை சேர்ந்த பெண் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார். அந்த பெண்ணிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் 35,000 ரூபாய் பணத்தை பெற்றதாக தெரிய வந்தது. இதன் விளைவாக குற்றம் சாட்டப்பட்ட சிறைச்சாலை அதிகாரி உடனடியாக வவுனியா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ள நிலையில் களுத்துறை வடக்கு போலீசார் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுவ மத்திய ஊவா வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் தென் மாகாணங்களில் கடலோர பகுதிகளில் காலை வேளைகளில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நிர்மாண கைத்தொழில் அபிவிருத்தி அதிகார சபையானது தனிப்பட்ட காரணங்களுக்காக ஊழியர்களை துன்புறுத்தியதாகவும் ஒரு ஊழியருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற வழக்கில் முன்னிலையான சட்டத்தரணிகளுக்கு பெருந்தொகையான கட்டணத்தை செலவழித்ததாகவும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு குற்றம் சாட்டியுள்ளது. அந்த குழுவின் கூட்டத்தின் போது வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின்படி குறித்த நீதிமன்ற வழக்கிற்காக நிர்மாண கைத்தொழில் அபிவிருத்தி அதிகார சபையானது 15 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளது. அத்துடன் ஒவ்வொரு வழக்கு விசாரணை கட்டணத்திற்காகவும் சட்டத்தரணிக்கு 6 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் குறித்த ஊழியர் மீண்டும் சேவையில் இணைக்கப்பட்டிருந்த போதிலும் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நிர்மாண கைத்தொழில் அபிவிருத்தி அதிகார சபை மேன்முறையீடு செய்துள்ளது. மேலும் அது அதிகார சபையில் அமைந்துள்ள கட்டிடத்தின் கூரையமைப்பு புனரமைப்பதற்காக 5.9 பில்லியன் ரூபாய் செலவிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிய வந்துள்ளது. இந்த பணிக்காக விலைமனு கோரலை நிறுவனத்திற்கு உள்ளேயுள்ள ஒரு ஒப்பந்தக்காரரிடமிருந்து பெறுவதற்கு அதிகார சபை தவறியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 30 கோடிக்கும் அதிக மதிப்புள்ள கஜமுத்துக்கள் தொகுதியுடன் சந்தேக நபர் ஒருவரை மகியங்கனை
ஆதிவாசி கிராமத்தில் வைத்து வனவிலங்கு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். வேல்வத்து, ரெட்டிகளம் மற்றும் மகியங்கனை வனவிலங்கு அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலம் நேற்று சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதுகாப்பு பிரிவினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் பல மாதங்களாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் ஒரே இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட நாட்டிலேயே இதுவே மிகப்பெரிய கஜமுத்து தொகுதி எனவும் வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அங்கிருந்து 30 கஜமுத்துக்கள், சிறுத்தையின் தோலின் பகுதிகள், யானை தந்தத்தின் பகுதிகள், சிறுத்தையின் எண்ணெய், கருங்காலி மரப்பகுதிகள், உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியொன்று, கைவிலங்குகள், விலங்குகளை பிடிக்க பயன்படுத்தப்படும் பொறிகள் மற்றும் வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு தாவரமான தம்பு தாவரத்தின் பகுதி ஆகியவற்றை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். விசாரணையில் சந்தேக நபரை யானை தந்தங்களை பயன்படுத்தி பல்வேறு கலைப்பொருட்கள் தயாரித்து நீண்ட காலமாக இந்த கடத்தலில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வனவிலங்கு அதிகாரிகளின் பொறுப்பில் வைத்து விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து எமது செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்கின்ற எமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம்.